மீட்பரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் கூட அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளிற்குரிய ஒரு வார்த்தை, விசுவாசத்தின் தரித்திருங்கள். என்னுடைய ஆதார வசனம் கலாத்தியர் 3:11. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கையாகும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாச அளவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாராம். ரோமர் 12:13 வாசிக்கிறோம். அந்த விசுவாசத்துல நம்முடைய அனுதினமும் வளர வேண்டியவர்களா நாம் இருக்கணும். விசுவாசம் என்பது என்ன நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் தான் இந்த விசுவாசம் என்று எபிரேயர் 11:1 வசனம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினால தான் வேதத்தில் இருக்கிற நடந்தவைகள், நடப்பவைகள், இனி நடக்கப் போகிற அனைத்தும் உண்மை என்று நம்மால் நம்ப முடிகிறது. நாம கிருபையால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். ஒருவர் நியாயப்பிரமாணமுடைய கிரியைகளினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்டுள்ள விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்படுகிறார். அந்தபடி விசுவாசமுள்ள ஆபிரகாமோட ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்று கலாத்தியர் 3:9 கூறுகிறது. அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாகவில்லை, தன் சரீரம் செத்து போனதையும் சூராருடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்துல வல்லவரானான்னு ரோமர் 4:19-21 வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன் விசுவாசத்தினாலே தேவனை பிரியப்படுத்துகிறார் என்று சொல்லி கலாத்தியர் 3:6 வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்கின்றது. சூழ்நிலை பாதகமாய் தோன்றினாலும் அவன் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேறுவார் கர்த்தர் என்று ஆபிரகாமோட நாமும் விசுவாசித்தனாலதான் நிச்சயமாக என்ன பண்ற அவர் நம்ம விசுவாசத்தை கனப்படுத்தி அவருடைய வாக்குத்தத்தத்தை தவறாமல் அவர் நிறைவேற்றுகிறார். ஆபிரகாம் தன் விசுவாசத்தை செயலினால் அவர் காட்டுகிறார். அதனால தான் அவனை திரளான ஜாதிகளுக்குள் தகப்பனை ஏற்படுத்தினார் தேவன் என்று பார்க்கிறோம். ஜெபம். ஆண்டவரே, எதிர்மறை சூழ்நிலைகளை மத்தியிலும் ஆபிரகாம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்தபடியே நானும் அது வார்த்தையை வாசித்து கேட்டு விசுவாசத்தில் கடைசி மட்டும் உறுதியாக இருக்க அது கிருபையை தாரும். ஆமேன். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.